ஒரு கண்ட்ரி அதோட ஃப்ளாகை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 27 டைம்ஸ் மாற்றி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்குதுங்களா? அப்படி ஒரு கண்ட்ரி பண்ணியிருக்குது. அது என்ன கண்ட்ரின்னு பார்க்கணுமா? அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 200 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல மொத்தமாக 13 ஸ்டேட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஃப்ளாகில் அந்த 13 ஸ்டேட்ஸை குறிக்கிறதுக்காக 13 ஸ்டார்ஸும் 13 ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதிரி 13 ஸ்ட்ரைப்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஎஸ்ஏ எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டை ஆட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஸ்டேட்டை ஆட் பண்ணும்போது ஃப்ளாக்லேயும் ஸ்டார் ஆட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் வந்துட்டே இருந்துச்சா. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1960ல் ஹவாயை ஒரு ஸ்டேட்டாக ஆட் பண்ணாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி 49 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. ஹவாயை 50th ஸ்டேட்டாக ஆட் பண்ணாங்க. ஸோ இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃப்ளாகில் 50 ஸ்டார்ஸ் அண்ட் அதே பழைய 13 ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைப்ஸ் அவங்க மாற்றவே இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் லொக்கேஷனை பற்றி உங்களுக்கு க்யூரியஸாக இருந்துச்சுன்னா பின்டு கமெண்ட்ஸ் பாருங்கள்.